எல்லோருக்கும் வணக்கம். இவர்களே அவர்களே இப்படிப்பட்டவர்களே அப்படின்னு எதுவுமே இல்லாமல் இங்கே வந்து பேசின அத்தனை பேரும் ஹாஃப்வேல ஆரம்பிச்சிங்க. அதுவே புதுமை, அதுவே பிரமாதம். ரொம்ப பிடிச்சது எனக்கு அதுவே. அதாவது ஐ திங்க் இந்த படம் வந்து பாலாஜி என்கிட்ட கதையை எதுவும் சொன்னதில்லை. பட் இருந்தால் கூட ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே சைக்காலஜி பற்றி பேசுகிறீங்க, அவ்வளோ பேரும். அந்த பாதிப்பு உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த படத்துடைய அந்த கதையோட அந்த இது வந்து அத்தனை பேருக்கும் அந்த பாதிப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப அழகாக வாழ்க்கையோட சின்ன வயசுலேயே வாழ்க்கையில் பலதை பார்த்த மாதிரி ஒரு படத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்தை அத்தனையுமே வந்து ஒரு அனுபவமாக நீங்கள் பேசும் பொழுது எங்களுடைய வளர்ச்சியில் நடந்த அத்தனை விஷயங்களும் எங்களுக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா என்னை பாலாஜி இங்கே கூப்பிட்டு டைரக்டராக தான் பேசணும், நீ மாமாவை பேசக்கூடாதுன்னு சொன்னதால் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லா பெண்களும், அதாவது கதாநாயகி ஆகட்டும், அந்த இன்னொரு கதாநாயகி எல்லாருமே தமிழில் பேசினாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம அது கேட்க மாட்டோம் யூஸ்வலாக. எல்லோரும் தமிழில் பேசினாங்க. அதனால் அதை நான் பாராட்டுறேன். அப்புறம் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸையும் உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப வியப்போடு தான் பார்த்துட்ருக்கேன். அதில் ஸ்பெஷலி மியூசிக் டைரக்டர் ஷியாம் அவர்களை. ஏன்னா ஹி வாஸ் டாக்கிங் அப்போ ரொம்ப அற்புதமான விஷயத்த சொன்னார். ஒரு படத்தால் ஒரு பாட்டு வந்து ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அந்த பாட்டை வந்து எடுக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். உதய சார் சொன்ன மாதிரி அதுவும் ஒரு வகையில் நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுடைய டிசிஷனுக்கு அந்த படம் வந்து டெஃபினட்டாக நல்லா இருக்குன்னும் போது ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஹியரிங் திஸ் ஃப்ரம் அ மியூசிக் டைரக்டர். கிரேட், ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுடைய. அதாவது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரை மட்டும் பேசலை, அத்தனை டெக்னீஷியனும் உங்களுக்குள்ளே இருக்காம போல இருக்குது. ஒரு ரைட்டர் பற்றி பேசுகிறீங்க, டைரக்டரை பற்றி பேசுகிறீங்க, ஃபோட்டோகிராஃபியை பற்றி பேசுகிறீங்க, ப்ரொடியூசரை பற்றி பேசுகிறீங்க, டிஸ்ட்ரிபியூட்டரை பற்றி பேசுகிறீங்க, எல்லாரையும் பற்றி பேசுகிறீங்க. ஸோ ஐ திங்க் ஏன்னா பிகாஸ் அது உங்களுக்கு இன்னொரு வகையில் நான் நினைக்கிறேன் பல லாங்குவேஜ் பண்ணுறதால அந்த அனுபவம் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மலையாளம், கன்னடம், தெலுங்கு அதெல்லாம் பண்ணுறதால ஐ திங்க் யூ ஹவ் கான் டு இட். ரொம்ப அழகான வார்த்தை என்னென்னா, யார் ஹீரோ அப்படின்னு கேட்குறத விட என்ன கதை, யார் ரைட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது எனக்கெல்லாம் ரொம்ப எழுந்து நின்று கை தட்டுன்னு தோணுச்சு. ஏன்னா அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். உதய சொன்ன மாதிரி நாங்கள்லாம் வந்து எங்களுடைய கதையில் நாங்கள் ஹீரோவை தேடி போவோம். உண்மை அது. நான் கடைசி வரைக்கும் சின்ன தம்பி ஷூட்டிங்க்கு பிரபு வரை வந்து நடிக்கிற வரைக்கும் பிரபுக்கு அது தெரியாது, என்ன லைன்னு கூட தெரியாது. அதே மாதிரி சத்யராஜ் சார்கிட்ட வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு அவர் சில விஷயங்கள் கேட்பார். அந்த கேட்ட உடனே அது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்லாம் அவர் மட்டும் கொஞ்சம் கதைக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறக்கூடிய அளவுக்கு வருவார். ரஜினி சார் அதே மாதிரி தான். ஒன்ஸ் ரஜினி சார் கதை கேட்டுட்டாருன்னா அவர் ஒரு குழந்தை தான், டைரக்டர் தான். டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வார். அப்படி ஒரு அற்புதமான நடிகர்களோட நாங்கள்லாம் வந்து பயணித்தது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆர்டிஸ்டோடலாம் நாங்கள் ட்ராவல் பண்ணது. ஏன்னா விஜயகாந்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி டைரக்டர் அவர் ஒரு பெரிய டெக்னீஷியன் அவர். ஆனால் ஒரு நாள் கூட என்கிட்ட அவர் எதுவுமே கேட்டதில்லை. என்ன சொல்லுங்கள் செய்கிறேன் அப்படின்னு போவார். ஆனால் அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தது. அந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டிஸ்டோட நாங்கள்லாம் வந்து வந்தது நினைக்கும் பொழுது ஐ திங்க் வி ஆர் கிஃப்டட் ஃபார் இட். பட் நவ் ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா நான் முதல் படம் பன்னீர் புஷ்பங்களை அப்படியே பாலாஜி பேசும்போது நினச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கு இப்படி தான் எங்களுக்கு பணம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, யார் கொடுக்குறான்னு தெரியாது, எப்படி அந்த படம் எடுத்தோன்னே தெரியாது. ஏன்னா அந்த படம் நான் டைரக்ட் பண்ணும்போது எனக்கு 24 வயசு. எங்கள் அப்பா என்னை படத்துக்கு டைரெக்ஷனுக்கு வரவே கூடாதுன்னாரு. வேண்டவே வேண்டாம், டைரெக்ஷனுக்கு நான் வர்றேன், ஆக்டராக வரணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் வேண்டவே வேண்டாம். ஏன்னா நான் எம்ஜிஆர் என்டிஆர் மாதிரி
ஒரு மிகப்பெரிய நடிகர்களோட ரொம்ப மரியாதையாக என் காலத்தை தள்ளிட்டேன். இங்கே அது எனக்கு தெரியல எப்படி உனக்குன்னு. ஏன்னா சம்பளம் வர தெரியாது, நிரந்தர சம்பளம் கிடையாது. இது எப்போ ஆரம்பிக்கும்னு தெரியாது, எப்போ முடியும்னு தெரியாது. இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கும் முடியும். அது மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வேண்டவே வேண்டான்னாரு. இருந்தாலும் நான் ஒரு தைரியமாக இல்லை, நான் இங்கே தான் வருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்தேன். பன்னீர் பூஷன் அது ஸ்ரீதர் சாரோட 2-3 படம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் பன்னீர் பூஷன் அவர்கள் படம் கங்கை அமரன்னா அந்த படத்துக்கு வந்து எல்லா விதமான முயற்சியும் செஞ்சு என்னென்னமோ பண்ணி எப்படி அந்த படம் எடுத்தோம், எப்படி முடித்தோன்னு தெரியாது. ஒரு 21 டேஸில் அந்த படத்தை நாங்கள் முடிச்சிட்டோம். அப்போல்லாம் நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் எங்களுக்கெல்லாம் உண்மையிலே தெரியாது. யாருமே நம்ம வந்து எப்படி இது முடிஞ்சது எல்லாம் தெரியாது. ஏன்னா எது போகுது ஒரு படத்தில் என் பேர் வந்தால் போதும். பன்னீர் புஷ்பங்கள், பாரதி வாசு அப்படின்னு நாங்கள் 2 பேரும், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் என் பேர் வந்துடுச்சுப்பா, போதும்பா, எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கலாம், இந்த படம் நான் டைரக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா அதுக்கப்புறம் தான் இப்படி போய் அப்படி தான் எங்களுடைய பயணம் நடந்துச்சு. அதே மாதிரி பாலாஜிக்கு அந்த விஷயம் இருக்குது. அதுக்காக தான் என்னை பற்றி அந்த விஷயத்த சொன்னேன். ஏன்னா அவங்க அப்பா மாதவன் உன்னி வந்து என்கிட்ட என்ன சொன்ன